வணக்கம். நான் நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு சீடை செஞ்சிட்ருக்கேன். அது எப்படி செய்யலாம்னு நான் சொல்கிறேன். இப்போ உளுந்தம்பருப்பு அல்லது பச்சரிசி எடுத்துக்கலாம். ரெண்டையும் உளுந்தம்பருப்பு வறுத்து நுணுக்கி பொடி பண்ணி சளிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் அரிசி ஊற வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதையும் பொடி பண்ணி சளிச்சு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பாதி எடுத்து இனிப்பு சீடைக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பாகு காய்ச்சி வெள்ளை பாகு காய்ச்சி வடிகட்டி அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சீடை போடணும். அதில் பாதி எடுத்து வெள்ளைப்பாகு காய்ச்சிட்டு அந்த மாவில் பாதி எடுத்து அதில் வெள்ளைப்பாகு காய்ச்சி இந்த மாதிரி இனிப்பு சீடை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ கார சீடை பண்ணிகிட்ருக்கேன். அதில் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு கலந்து, கொஞ்சம் நெய் கலந்து இந்த மாதிரி உருட்டிக்கங்க. ஆனால் உருண்டையாக உருட்டக்கூடாது. இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது இப்படி கிள்ளி இப்படி குட்டி குட்டியாக கிள்ளி போடணும். அப்போ தான் வெடிக்காது. கிள்ளி போட்டிங்கன்னா ஒன்று கூட வெடிக்காதுங்க. அப்படியே எடுத்து போட்டு எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா ஒன்று கூட வெடிக்கலாம். ஆனால் மெதுவாக போடணும், தூக்கி போடக்கூடாது. மெதுவாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். அனல் பார்த்திங்கன்னா சிம்லேயே இருக்கட்டும். ரொம்ப ஃபுல்லாக வைக்கக்கூடாது. சிம்லேயே வச்சு லைட்டாக இப்படி தட்டி விடுங்க. அவ்வளோதான். சிம்லேயே வச்சு அதே இப்படி வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். அப்படியே எடுத்துடலாம். இது பாருங்கள், எடுத்து போட்டிருக்கேன் ஏற்கனவே. நல்லா அழகாக கலக்கலன்னு சவுண்டு இந்த மாதிரி இருக்கணும். கார சீடையும் இப்படி சவுண்டு வரணும், இனிப்பு சீடையும் இப்படி சவுண்டு வரணும். அப்போ இது பர்ஃபெக்டான சீடைகள் பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில்.